ஒரு ஹெல்த்தியான அதே சமயம் ரொம்ப ஈஸியான ஒரு ரெசிபி பார்க்கலாமா? ப்ரொக்கோலி டோஃபு ஃப்ரை. வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதோட ஹெல்த் பெனிஃபிட்ஸ் என்னென்னு நான் வீடியோ லாஸ்ட்டில் சொல்கிறேன். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். 100 கிராம் டோஃபு எடுத்திருக்கேன். இதில் என்ன பிராண்ட்னாலும் ஓகே. ஒரு ஃபுல் ப்ரொக்கோலியை சுடுதண்ணியில் போட்டு கொஞ்சம் உப்பு போட்டு ஒரு 2 கொதி வந்தோடனே அந்த ப்ரொக்கோலியை தனியாக நான் எடுத்து வச்சிடுறேன். காலிஃப்ளவர் அளவுக்கு நம்ம ப்ரொக்கோலியை கொதிக்க வைக்க வேண்டாம். ப்ரொக்கோலி, டோஃபு, கேப்சிகம் உங்களுக்கு என்ன கலர் இருக்கோ அது நீங்கள் எடுத்துக்கலாம். அது ஆப்ஷன் தான். 2 பெரிய வெங்காயத்தை க்யூப்ஸாக கட் பண்ணியிருக்கேன். 4லேருந்து 5 பல்லு பூண்டை குட்டி குட்டியாக சாப் பண்ணி வச்சுருக்கேன். ஆயில் விட்டு ஆயில் ஹீட் ஆனோன்னா நம்ம கட் பண்ணி வச்சுருந்த பூண்டு, 2 வரமிளகா அதோட சீடெல்லாம் எடுத்துகிட்டு நான் சேர்த்திக்கிறேன். குட்டி குட்டியாக கட் பண்ணி அதை சேர்த்திட்டு நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் அதை ஃப்ரை பண்ணிக்கலாம். பூண்டு நல்லா ஆயிலில் ஃப்ரை ஆன உடனே நம்ம கட் பண்ணி வச்சுருந்த வெங்காயத்தை சேர்த்திட்டு, வெங்காயத்தை ரொம்ப ஃப்ரை பண்ண வேண்டாம். அது கண்ணாடி பதம் வர வரைக்கும் ஃப்ரை பண்ணால் போதும். இப்போ நம்ம எடுத்து வச்சுருந்த ப்ரொக்கோலியும் கேப்சிகமும் இதில் சேர்த்திக்கலாம். சேர்த்திட்டு ஹை ஃப்ளேமில் வச்சு ஒரு 2 நிமிஷம் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். ப்ரொக்கோலியில் தண்ணி விட்டு வரும். அந்த தண்ணி ட்ரை ஆகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணிக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்திக்கோங்க. ப்ரொக்கோலியும் கேப்சிகமும் ஓவர் குக் ஆகாமல் பார்த்துக்கோங்க. ஏன்னா அது ஓவர் குக் ஆகிடுச்சுன்னா கொஞ்சம் வதக்குன்னு இருக்கும், நல்லா இருக்காது. ஒரு 2 நிமிஷம் ஃப்ரை பண்ணதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சு இந்த டோஃபுவை சேர்த்திட்டு தேவையான அளவு பெப்பர் பவுடர், கொஞ்சம் மஞ்சத்தூள் சேர்த்திட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. லைட்டாக ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு 1 ஸ்பூன் சோயா சாஸ் ஆட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் இதை சேர்த்திக்கலாம், இல்லைனா ஸ்கிப் பண்ணிடுங்க. ஃபைனலாக கொத்தமல்லி தலை தூவி இறக்கிக்கலாம். சோயாபீன் மில்கில் பண்ணுறது தான் டோஃபு. இது ரொம்ப ஹை ரிச் ப்ரோட்டீன். அதுவும் இந்த மாதிரி ப்ரொக்கோலி வெஜிடபிள்ஸோடு சேரும் போது இன்னும் ஹெல்த்தியும் கூட. ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி சிம்பிள் அண்ட் ஹெல்த்தி ரெசிபீஸ்னு பார்க்கணுன்னா நம்ம சேனலை மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களோட சப்போர்ட் எனக்கு கொடுங்க. பாய்.